நடிகை த்ரிஷாவுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட இருக்கின்றதா? அமைச்சர் நிர்மல்குமார் கொடுத்த பதில். தமிழக அரசோட டெல்லி சிறப்பு பிரதிநிதியா ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் வெங்கட நாராயணா நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இவரோட நியமனத்துக்கு எதிர்க்கட்சிகள் விமர்சனங்களை முன்வச்சுட்டு வரக்கூடிய நிலையில த்ரிஷாவுக்கு துணை முதல்வர் பதவி அப்படின்னு கூடிய விரைவிலேயே அறிவிப்பு வரலாம் அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் சாடியிருந்தாரு. செய்தியாளர்கள் கிட்ட பேசின அமைச்சர் நிர்மல்குமார் கிட்ட இது பத்தி செய்தியாளர்கள் கேட்டாங்க. இதுக்கு பதில் கொடுத்த நிர்மல்குமார், யார் யாரெல்லாம் எந்த பொறுப்புக்கு பொருத்தமா இருப்பாங்களோ அவங்கள தான் நியமிச்சுட்டு இருக்காங்க. பொருத்தம் இல்லாதவங்க யாரையும் நியமிக்கல அப்படின்னு சொன்னாரு. தமிழக அரசோட டெல்லி பிரதிநிதியா ஜனநாயகன் பட தயாரிப்பாளரான வெங்கட நாராயணா நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவரா அறியப்படக்கூடிய வெங்கட நாராயணா டெல்லி பிரதிநிதியா நியமனம் செய்யப்பட்டதுக்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கு. காவிரி மேகதாது பிரச்சனை இரு மாநிலங்களுக்கும் நிலவக்கூடிய நிலையில கர்நாடகாவை சேர்ந்தவர், அதுலயும் டி.கே. சிவக்குமாருக்கு நெருக்கமானவர அந்த பதவியில நியமனம் செய்யறது சரியா இருக்காது. அவரோட நியமனத்தை உடனே திரும்ப பெறணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் வலியுறுத்திட்டு வராங்க. அதிமுக இன்னும் ஒரு படி மேல போய் த்ரிஷா துணை முதல்வராக கூட நியமிக்கப்படலாம் அப்படின்னு ரொம்பவுமே காட்டமா விமர்சனம் பண்ணியிருந்தது. ஆர்.பி. உதயகுமார் இது பத்தி சொல்லும்போது, தமிழக முதல்வரா வந்துட்டா ஏதோ தமிழ்நாடே தன்னோட அப்பன் வீட்டு சொத்தாவும் தாத்தா வீட்டு சொத்தாவும் வந்துடுதோ அப்படின்னு நினைக்கிறாரோ. முதல்வர் விஜய் 5 வருஷங்களுக்கு தான் மக்கள் வழங்கியிருக்காங்க. அதுவும் நீங்க மெஜாரிட்டி இல்லாத ஒரு மைனாரிட்டி அரசா இருந்துகிட்டு இப்படி தமிழகத்தோட உரிமைகளை கசக்கிற 8 கோடி மக்களோட உரிமையை காக்கக்கூடிய டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படிங்கிற பெருமை வாய்ந்த இந்த பதவிய சினிமாவுல தன்னோட பழகுனவர்கள் அப்படிங்கிற காரணத்தினாலேயே கொடுத்திருக்கிறாரு. திரைப்படங்கள்ல முக்கியமான ரோல் கொடுக்கறது மாதிரி, முக்கிய கதாபாத்திரம் வழங்குறது மாதிரி இந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. ஜெகதீஷ் பழனிச்சாமி, ஜான் ஆரோக்கியசாமி, ரத்தன் பண்டிட், வெங்கட் நாராயணா இப்படி எல்லாருக்கும் அரசு பதவி வழங்கின மாண்புமிகு முதல்வர் விஜய் நட்புக்கும் உறவுக்கும் இலக்கணமா இருக்கக்கூடிய பிரபல திரைப்பட கதாநாயகியா இருக்கிற த்ரிஷாவுக்கு கூட கூடிய விரைவிலேயே துணை முதல்வர் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகலாம். ஏன்னா ஜனநாயக நாட்டுல எதுவும் நடக்கலாம் அப்படின்னு சாடியிருந்தாரு. இந்த நிலையில செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்த அமைச்சர் நிர்மல்குமார் கிட்ட செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்புனாங்க. அப்போ நடிகை த்ரிஷாவுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கப்படுமா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டாங்க. இதை கேட்டதும் கொஞ்சம் முகம் மாறின நிர்மல்குமார் தொடர்ந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, அப்படியெல்லாம் கிடையாது. யார் யாருக்கு என்ன மாதிரியான இப்போ ஆலோசகர் இருக்காங்களோ கண்டிப்பா எல்லா அரசுகளும் அவங்களுக்கான ஆலோசகர்களை வச்சிருக்காங்க. யார் யாருக்கு நம்பிக்கையா இந்த அரசை கொண்டு வர்றதுக்கு கொள்கை முடிவுகள், கொள்கை தலைவர்கள் எல்லாத்தையும் முடிவு செஞ்சவங்க ஆலோசகரா இருக்காங்க. இதுல எந்த தவறும் இல்ல. யார் யாரெல்லாம் எந்தெந்த பொறுப்புக்கு பொருத்தமா இருப்பாங்களோ அவங்கள தான் நியமனம் பண்ணியிருக்காங்க. பொருத்தம் இல்லாதவங்க யாரையுமே நியமிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு.